கைஜு எருமையெல்லாம் கூப்பிட்டுருக்கானுங்க ப்ரோ. கடீர் கடீர் கட்டில். ஏன்னா சேனலுக்கு வந்து ஆறு வராது. கடீர் ரெஸ்டாரண்ட் கட்டில் இந்த கடீரும் அவன் அந்த சுங்காய்பசி நார்மல் தானே. ஸ்கூல் டைம்ல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேரை வந்து மர்டர் பண்றது அது நார்மல்லா. பேரை மர்டர் பண்றது உங்களை எப்படி கூப்பிட்டுருக்காங்க ஸ்கூல்ல? அதான் கதீர்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு கடீர். சில பேருக்கு வந்து அந்த ஆர் ப்ரொனவுன்ஸ் பண்ண வந்து கத்தியல். உங்க பேர்ல வந்து கத்தியல் பின்னாடி கத்தியல்ல இருக்கேன் பின்னாடி இருக்கு ஆறு. அந்த ஆர் ஸோ அதனாலேயே நான் முழு பேரையும் கூட சொல்லிடுவேன். கதிரவன் கூப்பிடு. இல்லை அதுவும் கதிரவன் கூட கதிரவன் சொல்ல மாட்டாங்க, கத்திராவன் சொல்லுவானுங்க. கத்திராவன் சொல்லுவானுங்க, இல்லை கத்தின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்க பேர்ல ஓ நிறைய இருக்குமே. சண்டர் 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 சண்டை ஆரும் வராது, எஸ்ஸும் யூவும் வராதா? சண்டர் இல்லை SUNல வருது. ஸோ நம்ம வந்து நேரா சொல்லுவோம், sun. அவங்க வந்து சன் ஒளி காட்டுறாரு. இப்போ மென்ட்ரின்ல வந்து சுந்தரம் வந்துட்டு அது அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது சுன் தாய்லாம் தைலம். புது பிராண்ட் தைலம். சன் தைலம் கூடி சீக்கிரம் சுன் தாய்லம். ஓகே நல்லா இருக்கு, டக்குனு போட்டுருவோம் பிராண்ட. ஒரு ட்ரேட்மார்க் பண்ணிடணும். அவர் சொல்லும் போது வந்து நம்ம லவ் ஷூ தான் கேட்கணும். உங்களுக்கு தெரியுமா ரியல் நேம் என்னன்னு? பொன்முகில தெரியுமா? தெரியும் தானே உங்களுக்கு தெரியும். சின்ன ஸ்கூல்ல வந்து போமு சீனான். போமு சீனான். சில பேர் வந்து பூச்சில செய்யற நான் மாதிரி இருக்குது. என்ன இருக்கு? சில பேர் வந்து சீனான்னு வானுங்க, சீனான்னு வானுங்க, போமு போமுன்னு வானுங்க. போமோ நீ என்ன செல்லமா அது பொமேனியன் அழகா பொமரேனியன் மாதிரி இருக்கு பேரு. சீனங்கள அந்த பாட்டு பேர் நீட்டா இருக்குல்ல, பொன் முகில நீட்டா இருக்குல்ல, பொமுகரன் அப்படின்றவானுங்க. அப்படின்றவானுங்க பொமக்ரானேட் மாதிரி ஆக்கிட்டாங்க. பொமுகிரானேட் மாதிரி. ஸ்கூல்ல தான்ல அது. நம்ம முல்லை ஸ்கூல்ல முன்னுங்க படிக்கும்போது எல்லாம் ஓகே தான். லான் நாட்டாருங்க லான்னுவானுங்க, அதுக்கப்புறம் வந்து லான்னுவானுங்க. லான் 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 லாஸ்ட் ஒன். எனக்கு டேமேஜ் குறைவு தான் போல இருக்கு. அப்ப என்ன டேமேஜ் கால் தான் நீரோ நீரோ சொன்னாரு வந்துரும் வாயில நுழைஞ்சிரும். எனக்கு அது சைனீஸ் கூப்பிட்டா மட்டும்தான் அந்த ஆறு மிஸ் ஆயிரும்ல. ஸோ தாமா ஆமா அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆமா. ஒரு 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 கைங்க இருக்காங்க, அவங்க பேர் சிட் ஜான்சன்லாம். அவங்களுக்கு எப்படி விடுவோம்னு நினைக்கிறீங்க? டீச்சர் வந்த கேட எல்லாமே குட் மார்னிங் சொல்லிட்டு உட்காரணும்ல. அவன் உட்காந்ததுக்கு அப்புறம் டீச்சர் சில சமயத்தில் வேடு விடுவாங்க, சிட் ஜான்சன் சிட் ஜான்சன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த ஆறு வராது. பட் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ்னால அவரே சொந்தமாக ட்ரை பண்ணி என் பேரை கூப்பிடுவார். கரெக்டாக தர்மான்னு கூப்பிடுவார். பட் அவங்களுக்கு கேப் கிடைக்கிறதுனா ஓட்டிடுவாங்களா இன்னைக்கு. டிஃப்ரெண்ட் எங்கேயே சும்மா பந்தலாற இடத்துல மொழி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு டென்மார்க்னு கூப்பிடுவாங்களா? டென்மார்க் டென்மார்க் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரியேட்டிவா இருக்காங்க நோ இடத்துல உள்ளவங்க. ஆமா நம்மளாம் த்ரோஸ் புட்சே தான். டென்மார்க் சொல்லிட்டோன்னே இப்போ கேம் பார்த்துட்டு இருந்தோம், அது மைண்டுக்கு வருது. பம்பக்கப் தாமஸ் கப் தொம்ப போயிட்டு இருக்கு. நம்ம பார்க்கும்போது வந்து 2-2 5th கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க இந்த விளாண்டுட்டு இருக்க ஃபர்ஸ்ட் செட் தோத்துட்டாங்க. ரெண்டாவது செட் ஓடிட்டு இருந்துச்சுல, தெரில இப்போ என்னாச்சுன்னு. ஃபர்ஸ்ட் செட் வந்து ஒரு மாதிரி அபார தோல்வின்னு சொல்லலாம். ஆமா அப்படின்னு சொல்ல மாட்டேன்னா கொஞ்சம் க்ளோஸ் கான்டெஸ்டட். நான் நிறைய மிஸ்டேக் பண்ணேன், நிறைய அன்ஃபாஸ்ட் எரர்ஸ்லாம் நிறைய நெட்ல அடிச்சிட்டு இருந்தாங்களா. It's the world ranking 233 number Malaysian player. நம்மளோட மூணாவது சிங்கிள். She is against the world ranking 26th. பேஜா இருக்கலாம் இந்த ரேங்கிங்ல. But he was holding his own la. Okay. அந்த நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மாஷ்லாம் சாவடி இருந்துச்சு மேன். செகண்ட் செட் வந்து கொஞ்சம் லீட் பண்ணிட்டு இருந்தாங்களா நம்ம விளையாடுற டைம்ல. எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரி சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி டோர்னமெண்ட் இந்த கேம் நடக்கும்போது தான், அந்த பேட்மிண்டனு, இந்த தாமஸ் கப்பு whatever, அப்போ தான் நம்ம வீட்டு நெய்பர்ஸ்லாம் எல்லாமே பேட்மிண்டன் விளாண்டுட்டு இருப்பாங்க வீட்டு மணிக்கு. எனக்கு ஒன்றும் நாங்களே விளாடுவோம்ல, லைக் அந்த சீசன் வந்தோடனே எல்லாமே ராத்திரி கேம் பார்க்கறது ஒரு ட்ரெண்டாக ஓடி. கரெக்ட் அது மாதிரி நடந்து இருந்துச்சு. கரெக்ட் தான். ஸ்பீட் பண்ணிக்கு.
ஆனால் எனக்கு என்ன ஃபீல் பண்ணுறேன்னா பேட்மிண்டன் மேபி நம்மளுக்குலாம் கொஞ்சம் வயசு ஆனதுனால அது ஃபீல் பண்ணலையா இல்லைன்னு தெரில. ஆனால் பேட்மிண்டன் வந்து அதோட ஹைப் லூஸ் பண்ணிடுச்சுலாம் மலேசியாவில். எஸ் ஆஃப் கோர்ஸ். மிந்தி லைக் பேட்மிண்டன் ஒரு நார்மலான லைக் பார்த்துட்டே இருப்பான் ஒன்ஸாக விளாண்டுட்டு இருப்பாங்க. வீட்டு ஒரு 5-6 o'clockனா வெளியே விளாண்டுட்டு இருப்பாங்க. அந்த வீட்டு மணிக்கு நம்ம அந்த கேட் இருந்தாலே சாடி. ஆமா நெட்டு உள்ள வெளியே நீ வெளியே இல்ல. ஆக்சுவலி ட்ரூ மேன். ஆனால் இப்போ இங்கே மேன் ஒரு 6 o'clockலாம் நம்ம எங்கேயாவது ஒரு தாமானில் ட்ரைவ் பண்ணால் எங்கே மேன் வெளியே விளாண்டுட்டு இருக்காங்க. ஃபீலே காசமாக தான் இருக்கு. இருக்கு எல்லாம் ஃபோன்ல விளையாண்டுருப்பாங்க. ஃபீல் வந்து ஃபாரினர்ஸ் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அம்மாக்காரங்க தக்ரோ அவங்க தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. நினைக்கிறேன் the blacks இந்த மியான்மார்காரங்க அவங்க தான் விளையாடிட்டு இருக்காங்க. பட் ஐ திங்க் நம்ம ஜெனரேஷன் வந்து இப்போ இண்டோர் போயிட்டோம்னு நினைக்கிறேன், அந்த வெயில் தாங்காம. ஏன்னா இந்த பேட்மிண்டன்ஸ்லாம் பேட்மிண்டன் வந்து உண்மையாக கார்ட் புக் பண்ணி இண்டோர்ல விளாடுறாங்க. இப்ப எல்லாம் வீல விளையாண்டுட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளேயே. நான் தங்கச்சி ஜிம்ல ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஆப்போசிட் வந்து பேட்மிண்டன் கார்ட். ஓகே. Memang they have a lot of courts and it's always packed. ஆக்சுவலி சொல்ல ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் அவ்வளோ பேர் இருப்பாங்க. அண்ட் யங்ஸ்டர்ஸ் நிறையான்னு சொல்ல முடியாது, நம்மளோட ஏஜ் குரூப். ஸோ நான் நினைக்கிறேன் நம்மளோட டெஸ்டினேஷன் மாற்றிடுவோன்னு தடிப்பட லுவா பார்த்து அந்த டைம்லயும் இந்த ஓல்டர் பீப்புள் வந்து கார்ட்ல விளையாண்டுட்டு நிறைய. ஆமா, ஆனா இந்த யங் பீப்புள் இப்ப விளையாடுறதே இல்ல. அது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் நாட் தேர். அவங்க மேபி வேஸ்ட் நினைக்கிறாங்க போல இருக்கு மேன். ஓபன் கோர்ட்ல விளையாடுறது ஃபோன் டெக் அது சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படியே மாறிடுச்சு. மெஜாரிட்டி ஆஃப் அஸ் இப்போ அந்த மாதிரி போயிட்டோம். ஃபோன்ல வந்து பேட்மிண்டன் விளையாடுறாங்களா? அப்படியா? இப்ப ஸ்வைப் பண்ணி பிராக்டீஸ் பண்ணாதானே அப்படி அடுத்து ஸ்வைப் பண்ண முடியும். வைப்பர் மாதிரி ரவுண்டர்ஸ் விளையாண்டுருக்கீங்க ஸ்கூல்ல? ரவுண்டர்ஸ் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்லாம். நாங்கள் வீட்டு மணிக்கு விளையாடுவோம். வீட்டு மணிக்கு வந்து ரோடுல ஆக்சுவலி மெயின் ரோடு. வீட்டு மணிக்கு கொஞ்சம் படி ஏறி போனால் மெயின் ரோடு. நாங்கள் ஃபுல்லாக மெயின் ரோடு வரைக்கும் அடிப்போமே. அது அடிக்கிறது தானே. அங்கே நிற்பாங்க. அது வேற ரவுண்டர்ஸ் வேற வந்து நீ அடிக்கிறதுக்காக வீசுற ஒரு கேம். அப்படியே அதான் ஐபிஎல் அது ஒரு பக்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐபிஎல் நானும் பார்க்க ஆரம்பிக்கலாம். விசில் போடணும் மேன் சிஎஸ்கேக்கு. ஓ விசில் போடு. சாரி கைஸ், சாரி ஆனா அந்த விசில் போட சொல்ல. சரி விசில் போடு பத்தி பேசுங்க. வந்துட்டோம் விசில் போடுங்க வந்துட்டோம். யாருக்கு தான் விசில் அடிக்க தெரியும் முத? யுவன் ஃபேன் நீங்க? எஸ் ஐ லவ் everyone likes you. எனக்கு வந்து இப்ப தமிழ்ல வந்து கம்போசர்ஸ் ரேங்க் பண்ணோம்னா 1 to 5ல வந்து நம்பர் 1 இடம் வந்து யுவன் தான். அது மாத்த சான்ஸே இல்லை. ஸோ டை ஹார்ட் யுவன் ஃபேன் சொல்லலாம். என்ன எனக்கு என்ன கடுப்பா இருக்குன்னா இப்படி பேசக்கூடாதா? யுவன் போச்சு, யுவனோட போச்சு, கேரி முடிஞ்சிருச்சு, அவங்கள ஏன் ஆஃப் ஏரா. யார் பேசுனா சொல்லுங்க. யார் அதனால அவங்க டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க போல. ஆனா வந்து என்ன சொல்லிருக்காங்க, என்ன சொன்னாங்க? டெக்னிக்கல் இஷ்யூஸ். எல்லாமே டெக்னிக்கல் இஷ்யூ தான். நம்ம இவங்க சொல்லியா என்னது நம்ம ரஜினிகாந்தோட டாக்டர் படம் துறவா இருக்குன்னு சொல்லும் போது வந்து சொல்லி என்னன்னா அந்த 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 படம் காசு போட்டவனுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும்? அது காசு போட்டு இவங்க தானே அந்த லைக்கா தானே அந்த படத்தோட லான்ச்சோ என்னமோ அதுல வந்து என்ன பேசுனாங்க, நீங்க படத்தை பார்த்து இங்க என்னது படத்தை பாருங்க செம்மையா இருக்கும், லைக் ஆல்மோஸ்ட் லைக் சவால் விடுற மாதிரி இருந்துச்சு அவங்க பேசுறது. And then he was like ரஜினி அந்த சங்கின்னு சொன்னதை வந்து சங்கி இல்ல ரஜினி நினைச்சிருப்பாங்க, மக்களே மறந்துருப்பாங்க, நீ வேறையும் இப்ப போட்டாங்க. அவங்க சொன்ன சங்கி தான் அந்த மோஸ்ட் பாப்புலர் சங்கின்னு நினைக்கிறேன். கரெக்ட். அவங்க ஒரு தடவையா சொன்னாங்க, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த படம் பார்க்கல ஆக்சுவலி. எப்படி ஐ திங்க் பாத்துறீங்களா? இல்ல ஐ திங்க் அந்த படம் வெளியே வந்தோடனே அதோட மீம்ஸ் அந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு அந்த படம் பார்க்கணும்னு தோணுதா யாருக்காது? ஆக்சுவலி நானும் பார்க்கல. ரஜினி ஃபேன் போயிட்டு இன்னும் பார்க்கல. அதுக்காக தான் நம்ம கூலி டீச்சர் விட்டுருக்காங்க. இல்ல அது கேமியோ தான் சொல்லிட்டு அந்த ஹைப்பே நான் அப்படியே ஃபீல் பண்ணல. மேபி அவர் நடிச்ச அந்த சீன்ஸ் தான் ஒரு ஹார்ட் டிரைவ்ல மிஸ்ஸிங் ஆயிருக்குமோ?
கரெக்டா இல்ல மத்தவங்க நடிச்சதெல்லாம் காணாம போயிடுச்சு, அவங்க நடிச்சது மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தேன் சொன்னாங்க. அதுல ஹீரோவா நடிச்சவங்க நடிச்சதெல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்கோட காணாம போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல ஹீரோ வந்து இவங்க தானே, விஷ்ணு விஷாலா. அவங்க நல்ல படம் தானே. அவங்க மெயின் ரச்சசன். Okay, is she divorced? ஆமா. யாரு டிவோர்ஸ்? அவங்க வைஃப் எக்ஸ் வைஃப் டிவோர்ஸ். யாரு Ex-wife தானே இப்போ. She is memang sudah divorced. Okay. டிவோர்ஸ் பண்ணி வேற யாரு ஒரு பேட்மிண்டன் பிளேயர் பூப்பந்து வீரர். பைல்வான் ஜே. Hey, talking about divorce and stuff, Shruti Haasan break up பண்ணிருக்காங்க போல. யா ப்ரோ. பிரேக்கப் பண்ணிட்டு எனக்கு வந்து பிக்சர்ஸ்லாம் delete பண்ணிருக்காங்களா? எனக்கு வந்து ஆமா இந்த நியூஸ் இது தெரியாம போச்சு உங்களுக்கு. அவங்க ரைட் போயிருக்காங்கண்ணே. என்ன அந்த முக்கியமான விஷயம்லாம் நீங்க அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க வச்சிருக்கீங்களா நீங்க? நம்ம சின்ன வயசுல வந்துட்டு Actually honest அந்த divorce அந்த break upனு அந்த நியூஸ் வரும்போது தான் ஓ பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சா அப்ப எனக்கு இருந்துச்சா? நானா அந்த நியூஸோட வந்துட்டு ஒரு பிக்சர் போட்டிருந்தாங்களா. ஸோ அவங்க நம்ம சின்ன வயசுல விளாடுவோம்ல, லைக் பிரதர்ஸ்லாம் நம்ம கூட விளாண்டுருப்பாங்க ஓல்டு, லைக் அவங்க மாடு நம்ம அவங்க மேலே உட்காடுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிக்சர் தான் நான் பார்த்தேன். அவரு மாடு மாதிரி உட்காந்துருக்காரு, இவங்க அவர் மேலே உட்காந்துருக்காங்களா. ஓ அது ரிவர்ஸ்ல இருந்துச்சுன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். பைல்வான் பக்கத்துல இருக்கிறதுனால எனக்கும் ஏதோ தோடிச்சு பார்த்தப்ப இது ரிவர்ஸ்ல இருந்துருக்கலாமே அப்படின்னு. ஆனா அவங்க மேல உட்கார்றது கரெக்ட் தானே. பூசு மஞ்சள் அது என்ன இன்வெர்டட் அவங்க லவ் ஸ்டோரி பிரேக்கப் ஆச்சு. பட் இந்த விசில் இருக்குல்ல, சின்ஸ் நீங்க ரெண்டு பேருமே டயாட் ஃபேன்னால அந்த கமெண்ட்ஸை பத்தி நீங்க எக்ரி பண்றீங்களா இல்லையா? ஓகே, அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிட்டோன்னே நான் ஃபர்ஸ்ட் நம்ம குரூப்ல யாரும் ஷேர் பண்ணாங்க. யார் ஷேர் பண்ணாங்க? நீங்க வழக்கமா பண்றத பண்ணாரு. அவங்க ஷேர் பண்ணாங்க. நான் இமீடியட்டா கேட்டல அந்த சாங்கை கேட்கும் போது எனக்கு அந்த 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 ஷாம்பெயின் லைன் வரும்போது எனக்கு அப்படியே கொஞ்சம் லைட்டா சிரிப்பு வந்துச்சு. விசில் போடு, நான் பூசு மஞ்சள் நினைச்சிட்டேன். சேம் தான் எப்படி கொஞ்சம் சக்கல் சிரிப்பு வந்துச்சு. பாட்டு சொன்னா நீங்க வந்து நீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. பட் பரவாயில்ல, ஓகே நம்ம மேக்கப் அப்படின்னு கட்டிட்டே இருக்கும்போது சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படிதான் ஃபீல் பண்ணிச்சு. எனக்கு அந்த சாங் என்னமோ ஆஃப்கோர்ஸ் அந்த லிரிக்ஸ்லாம் விட்டுருவோம், பட் அது பாட்டு கேட்கும்போது சம்திங் வாஸ் நாட் ரைட் மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. அப்புறம் அடுத்த நாள் நியூஸ் பார்த்தா மிக்ஸை மாற்றிருக்காங்க, மிக்ஸ் 3 செஞ்சு சாங்கை வந்து 3 மிக்ஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் 2வது 3வது கேட்கும் போது வந்து பெட்டராக இருந்துச்சு. ஆனால் சாங் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன்ல. ஏன்னா அந்த அந்த பாட்டோட மேபி அந்த பாட்டோட பர்பஸ் அந்த பாட்டு அச்சீவ் பண்ணிடுச்சு போல. ஏன்னோ அந்த அந்த பாட்டோட பர்பஸ் வந்து ஆல்மோஸ்ட் பீப்புளை வந்து ஓ விஜய் வந்து பாலிடிக்ஸ் போக போகிறாங்க, அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. கடைசியில் ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு. ஓகே, அந்த கண்டிப்பாக வந்து எல்லாம் உட்காந்து தான் பேசியிருப்பாங்க என்ன எழுத போகிறோம், என்ன மாதிரி எழுதுறோன்னு. நீங்க அந்த பாட்டை கேட்டா உட்காந்து பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதா? ஓகே எனக்கு ஓகே அந்த பீட் ஓகே நம்ம யூஎன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, பீட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, லிரிக்ஸ் என்ன பற்றி பேசலான்னு கண்டிப்பாக டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. அது ரேதர் தென் நீ பாலிட்டிக் பற்றி பேசலாமே, லைக் வந்து எப்படி வந்து இந்த இந்த யங் இந்த ஜென்சி இப்போ நம்ம மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு லிரிக்ஸிஸ் கூப்பிட்டு செஞ்சாங்கன்னா இல்ல சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. லைக் வந்து நம்ம பேசியிருந்திருக்கோம், லைக் துரை இருக்காங்க, அசல் கொலர் வச்சு கூட வேலை செய்யும். அந்த வைப், அந்த எனர்ஜி, அந்த ஸ்டைல் அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க யுவன். மியூசிக் வாய்ஸ் நல்லதா இருந்துச்சு, நல்லதா இருக்கு. மெலடிஸ் எனக்கு யுவன் குத்து பாட்டு மெலடி செம்மையா இருக்கும், ஆனா இது அந்த அளவுக்கு இல்ல. பட் லிரிக்ஸ் வேற மாதிரி இருந்திருந்தா நான் நினைக்கிறேன் ஒரு மாதிரியா ஓடி இருக்கலாம். பாட்டு இவ்வளோ பேட் காமெண்ட் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. நம்ம யுவனை சப்போர்ட் பண்றோமா? இப்ப
நம்ம நான் கண் மூடித்தனமா சாப்பிடல மெய்மா சப்போர்ட் தான் பண்ணேன். நம்ம யுவன் ஃபேன்னால வந்து இல்ல இது வந்து லிரிசிஸ் யார் அவங்க இவங்க தானே மதன் 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 கார்த்தி. அவரு போயிட்டு நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பாட்டுக்காக. லைக் நான் இந்த மாதிரி எழுதணும். நான் ஒரு இன்டர்வியூ கூட பார்க்கல ஆக்சுவலி, அது வேற கதை. பார்க்கலையா? என்ன சொன்னாங்கன்னு கேட்க வந்தேன். ஆனா பார்க்கல. யுவன் வந்துட்டாங்களா திருப்பி இன்ஸ்டால வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அன்னைக்கு போஸ்ட் போட்டாங்க. போஸ்ட் போட்டு நம்ம இந்த வீக்கெண்டோட பாட்டு போட்டிருக்க பாப்பில்லா ஸ்டாப் யுவன் அபியூஸ் ப்ளீஸ். ஹேஷ்டேக் ஸ்டாப் யுவன் அபியூஸ். ஓகே, நீங்க எப்ப யுவனோட ஃபேன் ஆகுனீங்க? லைக் வேற நீ உங்களோட ஒரு ஆளா சொல்லலாம். யார் மாதிரி ஆரம்பிக்கிறா? ஸ்கூல் டைம்ல ப்ரோ. யா ஸ்கூல் டைம் பட் ஐ திங்க் எனக்கு என்ன God damn it. எனக்கு தெரியும் எக்ஸாக்ட்லி இந்த சாங் அப்படின்ல. உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும் இந்த பாட்டுக்கு லைக் நான் கெஸ் பண்ணலாமா அந்த பாட்டை? முடியாது, நான் தான் சொல்றேன். எனக்கு முதல் கேட்டதுன்னா ஐ திங்க் நேருக்கு நேர் அந்த 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 டைம்ல நேருக்கு நேர் தான் ஞாபகம் வருது. ஐ திங்க் ஐ அம் இன் லவ் வித் யூ. அந்த பாட்டு உங்களுக்கு நோ 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 மேபி அதாடி மேன். ஐ அம் திங்கிங் அபௌட் யூ. உங்களுக்கு அந்த பாட்டுலா? எனக்கு தெரிஞ்சது வந்து மௌனம் பேசுது மேன். மௌனம் பேசுது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்பம். ஓகே, அதுக்கு முன்னாடி யுவன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான் அந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு. மௌனம் பேசு. ஏன்னா அந்த டைம்ல வந்து இந்த முன்ன வந்து இந்த பைரட் சிடி இப்போ எங்க 3 படம் இருக்கும். எல்லாத்தையும் பாட்டுங்க வந்து இருக்கும்னு அந்த டைம்ல மௌனம் பேசி வீட்டில் அந்த சிடி இருந்துச்சு. அறியாத வயசுல நடந்தது. அறியாத வயசுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா வரல. மௌனம் பேசி போடுறேன் படத்தை பார்க்குறேன். படம் வந்து சூர்யா வந்து லைக் கேர்ள்ஸ் இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம வந்து முன்னாங்க படிச்சிருக்கோம். லைக் வந்து ஆன்டி கேர்ள்ஸ் ஜீன்ஸ் போட்ட சகினிதா ஒரு பாட்டு அவருக்கு வரும். சின்ன சின்ன இந்த பிள்ளைங்க இடையில வந்து இந்த ஒரு பிள்ளை இதுதான் இது இப்பதான் அந்த மோமன் காதல் செய்தால் ராக்கிங் செம்ம பாட்டுல அது. அப்பதான் எனக்கு அந்த யுவனோட மௌனம் பேசிது அவரோட தீம் மியூசிக் இஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் யா மைண்ட் ப்ளோவிங் ப்ரோ. யா இப்போ கூட அந்த மியூசிக் அடினா God damn it. அது it's too good. யா எனக்கு அதுல இன்னொரு பாட்டை பிடிக்கும் அதே படத்துல. ஆடாத ஆட்டம் என்னன்னு ஒரு பாட்டு. அதனால தான் யுவனை வந்து நம்மளால விட்டு கொடுக்க முடியல. அது கண்டிப்பா. ஏன்னா நம்மளோட It's been throughout நம்மளோட better half of our life. நம்மளா யோசிக்கிற டைம்ல இருந்து Yuvan has been part of our lives மாதிரி தானே. சவுண்ட் ட்ராக் நிறைய சப்ளை. ஆமா, பட்டியலும் இல்ல மன்மதன் செம்ம கும்போல அந்த டைம்ல வரிசையா கொடுத்திருந்த தாஸ் கொம்போ It's always like ஆனா மன்மதன் படத்துல வந்து ஒரு பாட்டு வந்து சென்சர் தானே படத்துல. என்ன ஓ மயிரே ஓ மயிரே SCX கத்துத்தாரே அதே ஏன்னா அந்த 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 சிடி ஐ ரிமெம்பர் மை கசின் பிரதர்லாம் காடியில் போட்டு ஓடிட்டு இருக்கோம். அந்த பாட்டெலாம் கேட்போம். ஆனால் படத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த பாட்டு இல்லைல்ல. நீங்க ஐங்கரன் சிடி வாங்கியிருக்கணும். வரும் ஒரிஜினல் சிடி தான் அது. பட் அது அந்த டைம்ல வந்துட்டு லோட்டஸ் வாய்ஸ் மலேசியன் சென்சர் பண்ணது ஒன்று இருக்கும். ஐங்கரன் வந்துட்டு யூரோப் அந்த மாதிரி அங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஸோ அந்த காப்பியில வெட்ட மாட்டாங்க. ஓகே, ஐ திங்க் மஸ்ட் பி தோஸ்லாம் அந்த பாட்டில் இருக்கும். அந்த பாட்டில் லைக் ஏன்னா எனக்கு வந்து அந்த தமிழ் படம் பார்க்குற கல்ச்சர் வீட்டில் இல்லை. ஆனால் என் கசின்ஸ் எப்படின்னா லைக் அந்த படம் வெளியே வருதுன்னா அந்த படத்தோட சிடி ஓடும் ஒரு ஃபியூ வீக்ஸ் காடியில் ஓடிட்டு இருக்கும் அந்த சிடி. அப்புறம் அந்த படம் போய் பார்க்குறது. மன்மதன் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி ஐ வாட்ச் இன் சினிமா மோர் தென் ஒன்ஸ். யா இட்ஸ் த ஃபர்ஸ்ட் மூவி கரெக்ஷன் ஒன்னு மோலைக்குதே. That's my favorite beat song. Yeah, bro. கொல்லாதடி. ஏய் சொல்லியா
அதான் மல்டி வெர்ஷன்ல இருக்கா. பேச வந்து அவரு அந்த விண்டோக்கு வெளியே இருந்து பாடிட்டு இருப்பாரு. காதல் வளர்ந்தேன் வந்து ஒரு மாதிரியான ட்ரெண்டிங்கான சாங் அந்த டைம்ல. நம்ம இந்த இப்போ நம்ம ட்ரெண்டிங்னா ஹேஷ்டேக்லாம் போடுறாங்களா, அது தெரியாத டைம்லயே நம்ம அந்த காதல் வளர்த்து நம்ம போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த பாட்டை. தேய்ச்சி எடுத்து மன்மதன்ல கூட அந்த பாட்டு இருக்கு பாருங்க, அந்த குத்து பாட்டு இருக்கு பாருங்க. என்ன சமை அதான் இல்ல மன்மதன் மன்மதன் வனம் என்ன உயரம் காட்டு பூமி எல்லாம் காட்டு. அது வந்து அது குத்துப்பாட்டு. அது குத்துப்பாட்டா நான் வந்து அது வந்து கீழே போட மாட்டேன். என்ன சமயத்தில் இதுனது அது கிளாமஸ். எஸ் அது கிளாமஸ் சாங். பட் மன்மதன் வந்து என்ன மைத்திலி எதுன்னு அது குத்து அதான் நீங்க அதான் நான் பேசிட்டு இருக்கோம். The one that is the அது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அது வந்து பேசிட்டு இருக்கோம். என்ன பேசிட்டு இருக்கோம்னா அது வந்து ஒரு குத்துப்பாட்டை நம்ம நான் கவுண்ட் பண்ண மாட்டேன். அது வந்து கிளாமர் பாட்டு. அந்த ஃபிளாஷ்பேக்ல வரும் அந்த பாட்டு உயரம் காட்டு பூமி சங்கர் மகாதேவன்லாம் பாடுறாங்க. அதுதான் குத்துப்பாட்டு. எனக்கு யுவனோட சாங்ஸ் தட் இப்படின்னா நான் இப்போ ஒரு கொயட்டான டைம்ல நல்ல வெதர் ரெயின்றது அந்த மாதிரி கேட்குறதுனா ஷர்வம் கேட்டுருவேன் கன்ஃபார்மா. ஷர்வம் காற்றுக்குள்ளே நீதானே லோரியே அடிச்சு பறக்கும். அது சர்வம்ல வந்துட்டு அந்த அடடவா அடிக்கலாம் அந்த பாட்டு இருக்கும்ல, அது பார்க்க போனா வந்துட்டு 1001 அந்த பாட்டு எனக்கு என்ன நினைப்பு இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்லாம் ஜேசன் வந்து லிம்காக்கின்ல படிச்சுட்டு இருக்கேன். அது வந்து 2008 அது 2008 நான் லிம்காக்கின்ல படிச்சுட்டு இருக்கேன். மை ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ். இந்த பாட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு காடி கூட்டு போறாங்க. காடி கூட்டு போயிட்டு ப்ளே பண்றாங்க. கேட்கும்போது லைக் என்ன டிம்பலண்ட் வேறு இருக்கு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைக் யுவன் தான் லைக் வந்து நம்ம அந்த ஹிப்ஹாப் அந்த பீட் வந்து லைக் அவங்க படத்திலே ட்ரை பண்ணிருப்பாங்க அரவிந்தன் நினைக்கிறேன். அந்த 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 படம்லாம் எனக்கு லைக் அது யுவன் டச் மாதிரி அப்படி இல்லை. இன்னும் ஃபைண்டிங் ஹிம்செல்ஃப் மாதிரி அந்த சீசன் அது. அதுக்கப்புறம் டக்குன்னு 3வது படம்லாம் வரும்போது லைக் தென் இட் வாஸ் தேர். யுவன் வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது லைக் இந்த படத்தை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இதை வந்து பேசியே ஆகணும். சொல்லுங்க. ஆஃப் கோர்ஸ் இதை பத்தி நீங்க பேசலனா ப்ரோ நாங்க பேசுவோம். இப்பதான் மோமெண்ட் வர ஏன்னா யுவனோட மோமெண்ட் அந்த இது இப்பதான் அந்த மோமெண்ட் இந்த பாட்டுலயே இருக்கு. அவளோட வேர்ஸ் பாடிட்டு வருவா. அவங்க ஒரு பாடுவாங்க அல்லா படுப்பாகல எப்படி வரும் அதுவா சொல்றீங்க. அவங்க இழுப்பாங்க. அது அந்த பாட்டு. அண்ட் தென் எனக்கு தெரிஞ்சு லைக் கேர்ள்ஸுக்கு பிரேக்அப் சாங் லைக் கேர்ள்ஸுக்கு நடந்துச்சுன்னா மங்காத்தால நண்பனே செம பாட்டு மேன் அந்த படத்துல ஆக்சுவலி போடுவாங்க. காதல் என்பது கனவு மாளிகை புரிந்து கொள்ளடி என் தோழியே உண்மை காதலை தேடி பார்க்கிறேன். ஆயிடுச்சு. ஆனா அஜித் ரொம்ப தரோலா காடியை திறந்துட்டு வெளியே வீசி விடுவாங்க. என்னால பட் ஓகே தான் இல்ல மேடம். அவங்க முத்த படத்துல நம்ம தனுஷ் எல்லாத்தையுமே செஞ்சதுக்கு இது ஓகே தான். என்ன ரியலைஸ் பண்ணீங்கன்னா அஜித்க்கு இப்போ நல்ல பாட்டு கொடுத்துறாரு யுவன். ஓ ஏ ஆனா ஆக்சுவலி அந்த பாட்டு கேட்டு மேம் விசில் போட்டு கேட்டு நான் ஒரு ட்வீட் பண்ணேன். யுவன் and அஜித் செகண்ட் and விஜய் செகண்ட். அதுதான் உண்மை. விஜய்க்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க for some reason லைக் அந்த எனக்கு எப்போதும் விஜய் அண்ட் யுவன் காம்பினேஷன் யோசிச்சாலே எனக்கு இப்போ அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். விஜய் அண்ட் யுவன் முக்கிரி பூவே முக்கிரி பூ அதுதானே அந்த படம் தானே. புதிய கீதை அது பூ யூத் வந்து யுவன் தானே. யூத் யுவன் தெரியலையா விஷயம் தெரியலையா. இது ஆனா யூத் இல்ல யுவன் வந்து விஜய் கூட ஒரு படம் தான் புதிய கீதைலாம். அந்த 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 பாட்டோட கோரியோகிராஃபி பாத்தீங்கன்னா விஜய் அந்த கோரியோகிராஃபி நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க ஏன் வந்து விஜய்க்கு வந்து மேபி யுவனை பிடிக்காது போல அப்படின்னு.
செம்மத்தனமா இருக்கா சீரியஸ் நீங்க பாருங்களேன் அது 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 போய் தட்டி பார்ப்போமா? பாருங்களேன் அங்க தட்டிங்க பாப்போம், இன்னைக்கு மெர்க்குரி Can ரிவ்யூ some பாப்போம். music have these old timers என்னென்னமோலாம் like செய்வாங்க பாத்திருக்கேன். ஸ்விமிங் பூல் பின்னுக்கு இருந்துட்டு என்னென்னமோ ஆடுவாங்க என் தங்கச்சியை கூப்பிட்டு வச்சு பார்த்தேன். மக்கிரி பூவே மக்கிரி பூவே Those ஸோ அந்த days- ரெண்டாவது படம் வித் விஜய் வந்துட்டு விசில் போடு. தெரியலையே இப்போ விஜய் சொன்னதை வச்சு பார்த்தா ஒரு படம் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி செஞ்சது வந்துட்டு யுவன் அண்ட் விஜய்னா வந்துட்டு புதிய கீதையா. நீங்க பாருங்களேன் ஆமா New punya choreography. அந்த கோரஸ் வரம் பாருங்க அந்த லெவலுக்கு போச்சா? இருக்காரு கண்டிப்பா இருக்கும் அது கோரியோகிராஃபி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் லைக் கண்டிப்பா விஜயும் ஃபீல் பண்ணிருப்பாங்க இல்ல இப்ப பார்த்ததுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் என்ன சொல்றீங்க விசலுக்கு அப்புறம் போயிட்டு இன்னும் தெறிக்க விட்டாங்க இந்த பாட்டை. ஏக்கு மொத தடவை பண்ணப்பே நான் தேடி அனுப்பிடுறேன் உங்களுக்கு உண்மையா சீரியஸா என்னமோலாம் செய்வாங்க என்னமோ சுத்துவாங்க அவங்க 2 பேரும் ஆடிட்டு இருப்பாங்க அப்புறம் கரெக்டாக கோரஸ் வரும்போது அவங்க கிளம்பிடுவாங்க விஜய் மட்டும் ஆடுவாங்க உங்களுக்கு தெரியுமா அந்த 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 ஏர்லி 2000 டான்ஸ் ஸ்டெப்ஸ் ஒரு ஸ்டைலு அண்ட் யுவன் ஹிப்ஹாப்பாக செஞ்சிருப்பாங்க அது தங்காமலா ஓகே ஆக்டர் பத்தி பேசணும்ல அஜித் வந்து மேன் லைக் அவங்க ஏதாச்சும் படத்துக்கு அந்த பாட்டுக்கு வாயை அடிச்சாங்கன்னா பட் பார்க்க வந்து ரீலா இருக்கிற மாதிரி இருக்கும் உண்மையன்மி லைக் உங்களுக்கு வந்து விஜய் பிடிக்காதா உங்களுக்கு என்டி விஜயா? ஈவன் ரஜினி சாரோ கமல் சாரோ கம்பேர் பண்ணி அஜித் வந்து பெட்டரா செய்யறாங்க அந்த 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 விஷயத்த. Really? ஏன் மேன் எனக்கு தோணுது லைக் இந்த பாட்டு ஈவன் பத்தி குச்சி பத்திக்காதுடா மனச பூந்துருப்பாங்க பாருங்க. சரி, ஆனா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவங்க கேட்டாங்கடா ஒரு கேள்வி. இப்ப அதை விட்டாங்கல்ல சொன்ன ரஜினி சாரே கம்பேர் பண்ணி பேசினாலும் நான் அஜித்தை அவரை உண்மையுமே அவங்க லைக் தல அஜித் வந்து நம்ம ஒரு தீசிஸ் பேப்பர் செய்வோம் யார் இன்னும் பெட்டரா Lip sync லிப்சிங் பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா ஆனா எனக்கு ஸ்கூல் டைம்ல எனக்கு இதை பத்தி இது பேசுவாங்களா சில ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நாட் இண்டியன்ஸ் திஸ் மல்லே கேர்ள்ஸ் அண்ட் ஆல் தேமா kenapa do bila Vijay ni dia menari macam gelabah aje. Damn. அதுதான் மேன் என்கிட்ட சொல்லுவாங்க விஜய் நீ கிளப்பாலா அப்படின்னு. ஏன்னா அவங்களும் சீவாக பார்த்தீங்களா 2-3 சீவாக பார்த்தீங்களா. இப்போ கூட பாருங்க விசல் போடல கீழே என்ன கமெண்ட்ஸ் பிரசாந்த் stole the show. அது நான் ஒத்துக்கிறேன் மேன். அந்த வீடியோ பார்த்தப்ப என் கண்ணு நேரா பிரசாந்துக்கு தான் போனுச்சு. ஏன்னா அவங்க தான் எங்கேஜ் ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு எங்கேஜ் இருக்காங்க. அவங்க அந்த டான்ஸ் மூவ் வந்துட்டு அவங்க பாடிக்கு ரொம்ப சூட்டபிளா இருந்த மாதிரி இருந்துச்சு. பிரபுதேவா வந்து கீழே பார்த்து ஆடிட்டு இருக்காங்க, விஜய் வந்து அவர் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அது ஸ்டெப்ஸ்ல தெரியுது. எனக்கு அது இன்னொரு பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த பாட்டுன்னு. உங்களுக்கும் அந்த பாட்டு பிடிக்கும். என்ன பாட்டு? 2 பேரும் ஆடி இருப்பாங்க, விஜயும் இன்னொருத்தரும் ஆடி இருப்பாங்க. தாம் தக்க தீம் தக்க அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும் நான் சொன்னதே இல்ல. என்னையா நீங்க அவங்க யோசிக்கிறாங்க பாட்டு சொன்ன பிடிக்கல. திடீர்னு அவங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க. அந்த டான்ஸ் விஜயோட அந்த டான்ஸ். இந்த மாதிரி ட்ரம்ஸ் யாருமே கொடுக்காதீங்க ப்ளீஸ் அவங்களுக்கு. அவர் கேட்டு வாங்கிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சவுத் தமிழ் சினிமால எல்லாமே சொல்ற பெஸ்ட் டான்ஸர்னா விஜய் தான் சொல்றாங்க. எனக்கு I mean அது அவங்க ஃபேன்ஸ் சொல்றது ப்ரோ, நம்ம சொல்றோம். even I mean he is a good dancer. when a guy becomes powerful எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. He is a good dancer. இப்ப நம்ம ஓகே நம்ம பானஸா இப்ப நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்ப யார் உண்மையாவே சவுத்ல பெஸ்ட் டான்சர் நீங்க ஃபீல் பண்றீங்க? பிரபுதேவா. Of course பிரபுதேவா. I mean பிரபுதேவா வந்து மெஸ்ஸி மாதிரில அவர் ஏலியன். so humans மத்தியில யாரு செம்ம டான்சர்? எனக்கு அவங்க ட்ரிபிள் ஆர்ல நடிச்ச 2 பேருமே எனக்கு பிடிக்கும்ல. இப்ப யார் இருக்கா? எனக்கு கடைசியா நான் இம்ப்ரெஸ் பண்ணது எங்க அண்ணன் சிம்பு. I mean சிம்பு ஏன் சிம்பு தான் எவ்வளவு நாள் முன்னாடி நம்ம அண்ணன் சிம்பு அண்ணன் சிம்பு ஒரு பாட்டுல வந்து ஒரு 2 மினிட்ஸ் நான் ஆடுறதுக்காக செஞ்சு ட்ரம்ஸ் போடுறீங்களா அப்படின்னு கேட்டு வாங்கி டான்ஸ் ஆடுவாரு. ஆனா அவங்கள சமத்துல வந்து தேவையில்லாத ஒரு ஸ்டெப்ஸ் வரும். அந்த அந்த முட்டி ஸ்டெப்லாம் போடும்போது நலம் தான். அதேதான் நலம் தானாலா அந்த ஃப்ளோவை ஸ்வீப் பண்றது ஏதாவது வந்து மேமாங்க அது அவர் சொல்லியிருப்பாரு. அந்த டான்ஸ் மாஸ்டர் வனிதாவோட ஹஸ்பண்ட்
சிம்பு வந்துட்டு எல்லாம் பண்றேன்னு சொல்லி உடச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. இவங்க டான்ஸ் ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரபு கணேசன், சிவாஜி கணேசன் மகன் பிரபு. Yep. அவங்க குண்டா இருந்தாலும் அந்த 80s படத்தெல்லாம் போய் பாருங்க, அவங்க டான்ஸ் ஆடுறது. ஆமா எனக்கும் அவரை பிடிக்கும். அவர் சப்பியா இருக்கு. ஐ மீன் அவர் கோரியோகிராஃபி நான் பார்த்தது இல்ல. மேபி அந்த டான்ஸ் ஆடுறது வந்து நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அந்த கிரேஸ்ஃபுல்னஸ் தான் பிடிச்சிருக்கு. நமக்கு அந்த கிரேஸ்ஃபுல்னஸ் பிடிச்சிருக்கு. அந்த டென்மார்க் பிளேயர் மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டா நேச்சுரலா நேச்சுரலா இருக்கிறது. கரெக்ட், குட் பாயிண்ட். ஐ மீன் டாக்கிங் அபவுட் இந்த டான்ஸ் எல்லாமே நான் ரீசெண்டாக பார்த்த விஷயம் என்னதுன்னா அதான் அந்த ஸ்டார் படம். அதில் வந்து யுவன் வந்து அது வரைக்கும் மியூசிக் செஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு குத்து போர்ஷனுக்கு வந்து அவங்க பேர் என்னது, கவின் வந்து ஒரு ஃபீமேல் வேஷத்துல வந்து குத்து போட்டிருப்பாங்களா? நான் பார்த்தேன் ஒரு கிளிம்ஸ். குத்து போட்டிருப்பாங்களா? என்னால முதல்ல கண்டுபிடிக்க முடியல அது கவின். கீழே கமெண்ட்ல அது என்னதான் போட்டிருக்காங்கன்னா, இவன் நல்லா தான் மியூசிக் போடுறாங்க, இது கச்சாவு பண்றது வந்து இவனும் உங்களை மாதிரி தான் நினைக்கிறேன். உங்களை மாதிரி தான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பிடிக்காதுன்னு இல்லை மேன். நீங்க நம்ம நல்லா உட்காந்து யுவனோட தீசிஸ் நம்ம படிச்சு பார்த்தோம்னா அவங்க பெரிய ஆக்டர்ஸ்க்கு ஒழுங்கா மியூசிக் கொடுத்ததா எனக்கு 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 நினைப்பே கொடுப்பாங்க. அது இப்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யார் ஹீரோன்னு தெரியாத ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா பிச்சு வாங்கியிருப்பாங்க, ஸ்கார்ஸ்ல இருந்து சாங்ஸ் இருந்து எல்லாமே. ஆனால் பெரிய படம்னா பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஹைப்போட வருதுன்னா இப்பொழுதும் சாங் ட்ராப் தான் ஆகும். ஏன்னா அவங்க அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்களால அப்போ ஃபுல்ஃபில் பண்ண முடியாது நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்கள வந்து அவங்க லயனில் விடணும். அவங்க லயனில் செய்யும் போது வந்து சர்வம்லாம் இப்போ யோசிச்சு பாருங்க, அது வந்து ஒரு கமல் படத்துக்கு செஞ்சிருப்பாங்களா? சான்ஸே இல்லை. கமல் படத்துக்கு அவங்க வேலை செய்யவே இல்லை. கமல் ஆமா ஆமா இப்ப இருக்கிற திஸ் இஸ் இன்ஜஸ்டிஸ். கொடுங்களா யுவனுக்கு ஒரு படம். ஸ்டாப் யுவன் அபியூஸ் கொடுங்களா ஒரு படம். லைக் அந்த கொம்போ பார்க்க லைக் ஒரு மாதிரி ஈகரா இருக்கும். what could happen, like எனக்கு ரஜினி கூட யோசிக்க முடியல, கமல் கூட ரொம்ப யோசிக்க முடியல. ஏன் உங்களால யோசிக்க முடியல ரஜினி கூட? தெரியல எனக்கு. ஆமா உங்களுக்கு இன்னும் பத்தல அந்த நீங்க போய் யுவனோட நிறைய ஆல்பம் நீங்க போய் கேட்டு பாருங்க. Actually I feel like Rajini is the better fit for Yuvan rather than Kamal because ரெண்டு பேருமே எனக்கு ஃபிட்டா தான் இருக்கு. நான் அதான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? நீங்க ஃபிட்டா தான் இருக்கும். இருக்கோமே நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். அனிருட்டோட மியூசிக் வந்து யுவன் 2.0 ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ண அனிருட் மியூசிக் இருக்கும்போது தட் இஸ் யுவன் 2.0. என்னன்னா யுவன் வந்து ஓகே நம்ம அந்த டைம்ல ஜென்சி யுவன் அந்த மாதிரி யுவன் இந்த மாதிரி போறா நமக்கு பிடிக்குது, நம்ம ஃபேன் ஆகும். அதே மாதிரி அனிருட் நீங்க சொன்ன மாதிரி 2.0 தான். ஏன்னா அந்த மிடில் ஈஸ்டர்ன் ஸ்டஃப்ஸ் யூஸ் பண்றது, அந்த சீன் ஸ்டஃப்ஸ் யூஸ் பண்றது, அந்த certain type of it's such a that's how இப்போ யுவனோட கேரக்டரிஸ்டிக் கம்போசிஷன் கேரக்டரிஸ்டிக் பத்தி பேசணும்னா அனிருத்தோட கம்போசிஷன் கேரக்டரிஸ்டிக் பத்தி பேசணும்னா சிமிலாரிட்டி நிறைய இருக்கும். சிமிலர் தான். ஸ்ட்ரிங் வொர்க்ஸ் மூணுலாம் வந்துட்டு ரொம்ப அப்படியே இருந்துச்சு. ஸோ நீங்க கண்டிப்பா ரஜினிகாந்த் கூட ஒர்க் ஆகும். நான் போயிட்டு கொஞ்சம் யுவன் பாட்டு கேட்டுட்டு ரஜினி பேச பார்க்கலான் இருக்கேன். அஜித், சூர்யா, மங்காத்தா வந்து ரஜினிக்கு அந்த மங்காத்தா ஸ்காசா ரஜினி ராஜபேட்டை. ஐயோ அந்த படம் அப்படி ஒரு படம் வந்ததே நான் இரேஸ் பண்ணிட்டேன். ராஜபாட்டையா நான் படம் பார்த்துட்டேன், எனக்கு மெமரியிலே இல்லை. நல்ல விஷயம் தான். நீங்க சொல்லியிருந்தீங்களே லைக் வந்து ஆக்டர் அவ்வளோ பெரிய ஆக்டர் இருக்கு யுவன் வந்து நிறைய படம் அந்த என்னது குங்குமப்பூ கொஞ்சி புறாவும் அதோட ஆல்பம் செம்ம. ஆர்யா அண்ட் பரத் நடிச்சிருப்பாங்களா? அது நம்ம பட்டியல். ஓ எஸ் நமக்கு அந்த பையன் அந்த படம் நான் பார்த்து அந்த பாட்டுலாம் யுவன் தான் போட்டேன். அந்த ஸ்கூல் பையன் காலேஜ் சீனியர் பிள்ளைய லவ் பண்ணுவான். ஆதலால் காதல் செய்வீரா? ஆதலால் காதல் செய்வீர். அந்த கடைசியில பிள்ளைய வந்து அனாதாசத்துல விட்டுருவாங்களே படம் ஞாபகம் இல்லை. அதான் இருக்கும் நினைக்கிறேன். தப்பு தண்டா பண்ணு வயசு அந்த படத்துல வரணும் அந்த பாட்டுலாம் செம்மையா இருக்கும். யுவனோட கம்போசிஷன்ல
வெளியாகல படம். ம் இது வெண்ணிற இரவு அது படம் வெளியாகல தானே பேசி. மேன் அது படம் வந்துருச்சு தானே மேன். 3 பேர் 3 காதல். அது 3 பேர் 3 காதல் இல்ல. ஓ அது வந்து டச் பை என் நெஞ்ச ஆமா. படக்குது மனமே. ஸ்டாப் த பாட்டு. இதுலயே நல்ல மியூசிக் பண்ணிருப்பாங்க. நம்ம சிவா மனசுல சக்தி. தேவையில்லாத பாட்டுல என்ன பாருங்க. ஓ யா சிவா மனசுல சக்தி. யுவன் அண்ட் நம்ம தலை சிம்பு காம்பினேஷன் பெட்டரா இல்லாட்டி யுவன் அண்ட் தனுஷ் காம்பினேஷன் பெட்டரா? எனக்கு ஆரம்பிக்கிறீங்களா? சிம்பு ஐ வோட் ஃபார் சிம்புல. நான் இப்போ ஏன்னா யுவன் அண்ட் தனுஷ் காம்பினேஷன் they started with good. காதல் கொண்டேன் துள்ளுவது இல்ல மேன் துள்ளுவது உலமே. ப்ரோ சருக்கு அது அவங்கள தானே அவ்வளோ சார். அவங்க தான் செஞ்சாங்க. yep. புதுக்கோட்டையிலிருந்து சரவணன். அப்புறம் மேன் இது புதுப்பேட்டை. Yeah. கரெக்ட். ஸோ I think அங்க வந்து அவர் பயஸ் ஆளலாம். அவர் கமல்ஹாசனை பாட வச்சிருக்காங்க அவங்களும். ரைட் புதுப்பேட்டையில பாட வச்சிருக்காங்க. கார்த்திக் ராஜாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க கமலை வந்துட்டு வோக்கலிஸா. லைக் 2 ஜெனரேஷன் இளையராஜா நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டு இன்ட்ரோடியூஸ். கார்த்திக் ராஜோட பார்த்து இந்த படம் தானே உல்லாசம் முத்த முத்தம்மா முத்தமொன்று தரலாமா. ஸோ இந்த மாதிரி யுவன் ஒர்க்லாம் செஞ்சிருக்கும் போது நம்ம எப்படி அவரை அபியூஸ் பண்ண முடியும்? ஸோ யா பண்ணாதீங்க. சொன்னீங்க. ட்ரெயிலர் பார்க்கலாமா? பாப்போம். ஓகே பாப்போம். இன்னும் பார்க்கல. I can use my phone கொஞ்சம். ஆமா அவங்க ஃபோனில் ப்ளே பண்ணிட்டாங்க. 2 பேரும் ஒன்னா கவுண்ட் பண்ணி Fold bro. Come on. Fold. Say it right. ஸ்டார் வந்து யுவன் காசு கொடுத்து வாங்க. அந்த 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 ட்ரெயில் நான் பார்த்துட்டேன். ட்ரெயிலரு பாருங்க, நான் உடைக்கல. ஆனால் அந்த ட்ரெயிலர் அந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு. அந்த நம்ம யுவனை அபியூஸ் பண்ணுற டைமில் இப்போ பண்ணுறதுல அந்த விஷயத்தை போட்டது வந்து நம்ம அபியூஸ் பண்ணல, ஆமா மக்கள் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Is this the one? Yeah, that's the one. அந்த கட்ட யுவனோட வருது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ഒരു നടികൻ അവർ നടിக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். என்ன பாரதியாருக்கு மீசையை காணோம்? நீ நடிக்கிற நடிப்புல பாக்குறவங்க பூரா ஓ மீசைய மறந்துடணும். நீ மட்டும் ஓ மீசைய மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சுட்டா. 70 71 70 71 இதெல்லாம் மார்க் ஆயில ஃபோன் நம்பரா? உருப்பட மாட்டேன். தம்பியை பயங்கரமா ரெடி பண்ணிருக்கீங்களே. பிச்சிடா சார். டேய் உன் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னுப்பா? எதுக்குடே ராதாவை வந்துகிட்டே இருக்க? அவன் ராதா மாதிரி வருவேன். திருவழி பாதையில் காத்திருந்தேன், இந்த தாமதம் ஏனோ நிலவே. தலையணி தூக்கத்தை நான் தொலைத்தேன், என் கண்களில் இல்லை கனவே. நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாம நான் எப்படி... நெக்ஸ்ட். நீ உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யின்னு சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன் சார். எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா இடிச்சுப்போம். வீரா ஏன்டா உன்னை விட்டு போனா? சொல்றா, ஏன் விட்டு போனா? அவனுக்கு என்ன பிடிக்கலடா. நான் ஒண்ணுமே இல்லாதவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். என்கிட்ட காசு இல்லைப்பா. காசு இல்லை சார். காசு இருக்குமா? நம்ம எல்லாரையும் ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்கத்தான் செய்யும். நாம தான் அதை உதைச்சு தள்ளிட்டு மேல வரணும். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. வாழ்க்கையில நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம்ப்பா. ஜெயிக்கவே மாட்டேன். வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும், வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை.
ஐ திங்க் இந்த படம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணணும்னு தோணுதுல. நல்லா இருக்க பாட்டு கொஞ்சோண்டு ப்ரீவியூ பண்ணியிருக்காங்க, செம்மையா இருந்துச்சு. அது பார்த்தீங்களா, யுவன் சங்கராஜ் பேர் தலைவான்னு கை தட்டுவாங்க. ஆமாம், செம்மையா தான் என்ன செம்மையா தான் செய்கிறாங்க. இன்னும் டச்சு கிச்சுலாம் விட்டு போகிறதுலாம் அதெல்லாம் சும்மா பேச்சு. ஆனால் அது பெரிய படம் ஒர்க் பண்ணும் போதே மேமாங்க. அது படம் செம்மையா இருக்கு ட்ரெய்லரு. ஆமாம், சில படம்லாம் இப்போ வந்துட்டு விஜய் படமாக இருக்கட்டும், அந்த பீஸ்ட்லாம் வரும்போது படம் நல்லா இல்லைன்னா உடனே வந்துட்டு டைரக்டர் சொல்லுவாங்க மற்றவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் இந்த மாதிரின்ட்டு. மேபி பெரிய படம்லாம் யுவன் வேலை செய்யும் போதும் இளையராஜா கிட்ட இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன், பட் மேபி யுவன்கிட்ட இன்டர்ஃபியர் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ஒரு டவுட் வருது. அந்த that guy, what's his name? கவின். It's I think it's a smart choice him doing இந்த மாதிரி படம் man. ஏன்னா ஒரு நியூ ஆக்டர் தான், பிக் பாஸ் வந்தவங்க. அண்ட் தென் அவங்க வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு படம் நடிக்கும் போது வந்து அது இன்னும் ஆழமா பதிஞ்சிடும் மேன் பீப்புளோட மனசு. சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க மேன். ஸோ இது இந்த மாதிரி படம் செய்யும்போது இன்னும் ஆழமா பதிஞ்சிடும். பீப்புள் வில் பி லைக், ஓ இவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு பார்க்கும்போதே வந்து கண்டிப்பாக பீப்புள் ஆடியன்ஸ் வந்து ஓ ஹி நீட்ஸ் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த தாட் வந்து ரியல் லைஃப்க்கும் கொனெக்ட் ஆயிரும் மேன். அவங்க இந்த கவின் வந்துட்டு பிக் பாஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு தானே. காதல் சம்திங் லைக் தட் பிக் பாஸ் ஹவுஸ். நம்மளோட டீமோட ரெசிடென்ட் பிக் பாஸ் எக்ஸ்பர்ட் பிக் பாஸ் குரு இவங்க இந்த சீசன் இவங்க முகிராவ் கூட தான் மேன். முகிராவ் சீசன்லாம் ஸோ முகிராவ் இவங்க எல்லாம் டீமா இருப்பாங்க. சண்டி முகின் வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ரைட். அவங்க வந்து ரெண்டாவது மூணாவது அந்த மாதிரி வந்தாங்க. மூணாவது ரெண்டாவது வந்துட்டு இந்த ஆர்எஃப்ன்றவங்க ஜெயிச்சாங்களா டெக்னிக்கலி ஃபர்ஸ்ட் அதே ஓகே. அவுட் ஆஃப் ஆல் த பீப்புள் லைக் அந்த சீசன்ல அந்த கான்டெஸ்டன்ட்ஸ்ல ஐ திங்க் ஹி இஸ் மேக்கிங் த பெஸ்ட் சாய்ஸ்லா. சண்டி ஆல்சோ மேன். ஐ மீன் சாண்டி யாலா ட்ரூலா. ஆனா இவங்க வந்து ஸ்டார்டம்க்கு போறாங்க தெரியுது. ஸ்டார்டம்க்கு போறாங்க தெரியுது. the next phase of Tamil cinema. ஆக்சுவலி ஹரிஷ் கல்யாண் அவங்களும் பிக் பாஸ் தானே. இவங்களும் ஒரே சீசனா தெரியல. ஐ டோன்ட் திங்க் சோ. வந்து ஹாஃப்ல இருந்து போடுவாங்க. இந்த படத்துக்கு வந்துட்டு பார்க்க போனா இந்த படத்தோட போஸ்டர் நான் பார்த்தேன் ட்விட்டர்ல. இது ஹரிஷ் கல்யாணோட முதல்ல வச்சுட்டு ஸோ அப்பரண்ட்லி அவர் பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபிலாம் முடிச்சிட்டாங்க. கமல் மாதிரி, ஷாருக் கான் மாதிரி, தளபதி. The director is the guy who did Pyar Prema Kadal, which is Harish Kalyan. அது ஆக்சுவலி நான் அந்த பரர் வாட்ச் அந்த யூடியூபர் இருப்பாங்களே, மூவி ரிவ்யூலாம் கொடுப்பாங்களே, அந்த பரர் வாட்ச் சொன்னா என்ன அந்த மியூசிக் டைரக்டர் திக்கீஸோட பாட்டை ஏதோ ஓ போடல வேலையில சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இவங்களோட அந்த இன்டர்வியூ பார்த்தேன். என்னன்னு அந்த டைரக்டர்லாம் எல்என் டைரக்டர் அவங்க கேட்பாங்க. ஸோ ஹரிஷ் கல்யாண், அதுக்கப்புறம் கவினோட வந்தது எப்படின்னு லைக் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பிஃபோர் கோவிட்டே ஆரம்பித்தது இந்த ஃபோட்டோ ஷூட் தான். ஸோ ஆஃப்டர் கோவிட் வந்து அவன் என்ன இஷ்யூன்னு தெளிவாக சொல்ல, திருப்பி படம் கிக் ஸ்டார்ட் பண்ணுமா தெரியல அந்த மாதிரி இருந்தாங்கன்னா. ஸோ கிக் ஸ்டார்ட் பண்ணி நேராக கவின்ட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ கவின் வந்து இந்த கதை எடுக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெது ஹரிஷ் கல்யாணுக்கு அவங்களுக்குலாம் ஓகே அது பிரச்சனை வராதா, ஸோ எதுவும் மன வருத்தம் வராதுன்னு. ஸோ எதுவும் வராதுன்னொடனே தென் ஒன்லி அவங்க கவின் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அந்த கதையை. சமத்தில் நம்ம ரஜினி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லைக் இந்த பாபா படத்தில் இப்படி இந்த லேப்பில் உழுவணும். எஸ், அந்த மாதிரி வந்து உளுந்துருக்கு. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்கிறது கிடைக்காது. ஸோ இட்ஸ் குட் ஆக்சுவலி பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ மீன் ஆமாம், நான் கொஞ்சம் பயஸ் தான். யுவன் மியூசிக் ஓடிட்டுருக்கு, பாட்டும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம், படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். போவோம், எல்லாமே போவோம். அந்த டேரக்டர் அந்த ராஜாராணி படம் ஞாபகம் இருக்கா? பார்த்துருக்கீங்களா? ஜெய் ராஜாராணி படம் வந்து இவங்க தான், ஆர்யா நயன்தாரா, அட்லி தானே. ஜெயோட ஃபாதரா நடிப்பாங்களா? அந்த ஞாபகம் இருக்கா? அந்த மூஞ்சி ஞாபகம் இருக்கா? இல்ல ஆக்சுவலி இல்ல. போலீஸ் ஜெய்க்கு அப்பாவா இருப்பாங்க. அவரு தான் வந்து இந்த படம் டைரக்டரோட அப்பாவும். இந்த படம் வந்து மிம்மங் அவர் ஒரு நெப்போ பேபி. அப்பனா அப்ப அவர் ஒரு நெப்போ பேபியா? ஸோ
டேரக்டர் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா he dedicate the movie for his father. அது என்னன்னு தெரில மேன். இந்தியாவில் திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூவில் யாரோ ஒரு ஆள் வெளியே வருவாங்க. திடீர்னு பார்த்தா இது அந்த ஆளோட ரிலேஷன், இந்த ஆளோட மகன், அந்த ஆளோட இது எப்பொழுதுமே நெப்போ பேபிஸ். இன்ட்ரெஸ்டிங் தான். ஸோ ஓகே, நம்ம நெப்போ பேபிஸ்னா எல்லாம் அதே மாதிரி எல்லாமே சாதிக்க முடியாம இருக்காங்களே. அதான் இப்போ யுவனே எடுத்துக்கிட்டாலே அவங்க யாரும் இல்லை. ஆமா, அவரும் நெப்போ பேபி. லைக் ஒண்ணுமே இல்லாம ஒண்ணும் முடியாது. இப்போ கார்த்திக் ராஜா அங்க இருக்காங்க. லைக் அவங்க ஒரு செம்மையான ஒரு கம்போசர், அவங்களோட ஒர்க்லாம் பிடிக்கும். பட் ஏதோ ஒரு காரணம் என்னன்னு தெரியல. நினைச்சு பார்த்தது கார்த்திக் ராஜா தான் ஆமா தி நெக்ஸ்ட் அப்படின்னு. கார்த்திக் ராஜாவோட சவுண்ட் வெரி கூராங். நம்ம ஏ ரஹ்மானோட அந்த டைம் வெடிச்சு அந்த ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா, டும் 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 டும். டும் டும் டும். அப்படியே ஏஆர் ரஹ்மான் யாருப்பா பண்ணா இத? அந்த டைம் படத்துல ஸ்டார் நீந்தி கிட்ட அந்த ஸ்டார்ஸா அது படம் ஸ்டார் தானே. அதான் அவரோட ப்ராப்ளம். தெரியல டெக்காட்டுங்க. ஆனா அந்த அந்த பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த தன்னே அதுல ஒரு ஈவென்ட் டச் இருக்கு அந்த பாட்டுல. அந்த 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 நாட் அந்த மியூசிக் செக்ஷன், அது அந்த மியூசிக் அரேஞ்ச்மெண்ட். ஆக்சுவலி ரெண்டு பேருமே ஒரு டிரான்ஸ்போஸ்ட் வெர்ஷன் ஆஃப் இளையராஜா மாதிரி. அது அப்பப்போ வரும் அந்த அரேஞ்ச்மெண்ட் சென்ஸ்லாம். யுவன் அந்த டைம் என்ன வயசு, அரேஞ்ச் பண்ணிருப்பாங்களா, அரேஞ்சரா இருந்திருக்கலாமா, வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, could have been. ஸோ கைஸ், நம்ம யுவனோட அபியூஸ் ஸ்டாப் பண்ணியே ஆகணும். நம்ம வந்து யுவன் அப்ரிசியேஷன் மந்த் வந்து நம்ம ஒரு மந்த் நம்ம வந்து செட் பண்ணோம். எவ்ரி ஏப்ரல் இஸ் யுவன் அப்ரிசியேஷன் மந்த். யுவனிசம். இப்போ யுவனிசம் சொல்லும் போது ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் வரப்போதான். நான் டிக்கெட் ப்ரைஸ்லாம் பார்க்கும்போது வேற லெவலுக்கு இருக்கு மேன். 1000+ ப்ரோ, 600, 500. ஐ திங்க் தி மோஸ்ட் சீப்பஸ்ட் 300 or something லா. இப்போ எல்லாருமே வந்து ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் போகணும் எக்ஸைட்மெண்ட், இது அதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கான்சர்ட் போயிட்டோன்னே இவர் வந்து தமிழ் பாட்டு இனாஃபா பாடல, எல்லாமே ஹிந்தி பாட்டு தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. இப்பொழுதுமே இந்த ஸ்கிரிப்ட் அதிவராக தேவா வந்து கேஎல்சிசி முன்னுக்கு படம் போட்டிருக்காங்க, வந்திருக்க கேரளா தான் இருக்காங்க. ஹாரிஸ் மீண்டும் வராங்க தானே? ஹாரிஸ் மீண்டும் வருவாங்க. வராங்களா இல்லை இங்கே தான் இருக்காங்களா? ஒன்லி ஹீ நோஸ். ஹாரிஸ் வராங்களான்னு தெரியல. நல்லா சமைச்சிட்டாங்க மேன். ஆனால் ஒன்று மேன், இப்பொழுதுமே வராங்க. புக்கெட் ஜாலில் ஸ்டேடியம் ஃபீல் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக ஆகுது. கான்சர்ட் வருது, ஃபீல் தருவாகுது. அப்படிதான் மலேசியா கேம் மேன். ஏன் மேன் இது செய்கிறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த லிவர்பூல் ரேட்ஸும் யுனைடெட் ரேட்ஸும் விளாடும் போது ஃபீல் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஆனால் மலேசியா கேம் விளாடும் போது ஃபீல் பார்த்தீங்கன்னா தரோவாக இருக்கும். ஏன்னா இதாவது ஒரு கான்சர்ட். அடுத்த மலேசியா கேமுக்கு முன்னுக்கு ஹாரிஸ் ஜெயராஜோட கான்சர்ட். But I think they have to make it like Axiata Arena தான் முக்காவாசி அந்த கான்சர்ட் நடக்குது. So just leave it there. தெரியுமா, அந்த புக்கெட் ஜாலில் ஸ்டேடியம் where you have to preserve the. அங்கதான் நடக்குது புக்கெட் ஜாலில். அதான் so அது preserve பண்ணிட வேண்டியது. அது ஆசியாத்தால செய்யணும். அங்க போய் இண்டோல செய்யுங்களா, எதுக்குடா இங்க செய்றீங்க? Because அது வந்து மேமாங் அந்த நம்ம ஒரு ஃபுட்பால் கண்ட்ரி. இதுக்கு மேமாங் அது வந்து அந்த ஸ்டேடியம் ஆம்பியன்ஸ் தான், சாரி இண்டோர் ஆம்பியன்ஸ் தான் செஞ்சது. இல்லை லைக் கோல் பிளே மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்சர்ட்னா ஸ்டேடியம் ஃபுல்லாகவே புஞ்ச செட்டிங். போன தடவை வந்து எட் ஷீரன் கான்சர்ட் முடிஞ்சிட்டோன்னே மலேசியா கேம் நடந்துச்சு. ஸ்டேடியம் அப்படியே பேட்சாக இருந்துச்சு, தரோவாக இருந்துச்சு. நம்ம ஹேனாயோவும் காமிங்கும் பேசிக்கணும்ல, டூரிசமா ஸ்பாட்ஸா எது முக்கியம். ஐயா ப்ளீஸ், நம்ம ஃபுட்பாலில் சாதிக்கலாம் ஐயா, சான்ஸ் இருக்குயா. நம்ம வைபி ஹேனாயோ தான், அவங்க தான் பேசணும். அன்னைக்கு வந்தாங்க, கேமுக்கு வந்தாங்க. கிரீசிம்லனுக்கும் கோலலம்பூருக்கும். அது நம்மளோட சேரிட்டி ஷீல்ட் மாதிரி தானே. அது ஒரு ப்ரீ சீசன் கேம்லாம், மந்த்ரி விளையா அப்படின்னு. சீசன் ஆரம்பிக்கிற மணிக்கு கோலலம்பூர் கப்பு ஜெயிச்சிச்சு. விஏஆர் வந்திருக்கு மேன் இப்போ மலேசியா லீக்ல. விஏஆர் இருக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஒரு 12:30 கிட்ட தான் முடிஞ்சிச்சு. சப்போஸ் ஃபினிஷ் லைக் அரௌண்ட் 12. ஸ்டாப்பேஜ் டைம் வந்து 15 minutes, 13 minutes, சாரி 13 minutes 10 minutes. ஸோ ஒரு 23 minutes எக்ஸ்ட்ரா விளாண்டாங்களா. அப்புறம் அன்னைக்கு பிடிஆர்எம் கேமுக்கு போயிருந்தா அதுவும் அந்த மாதிரி தான், எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி டைம் தான் வருது.
ஆனால் வாங்க போய் என்ஜாய் பண்ணுவோம், செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். 12 வந்து குச்சிங் கூட விளாட்றாங்க. லீக் கேம் எப்போ ஆரம்பிக்குது? 12 குச்சிங் 12 ஆஃப் மேலா 12 ஆஃப் மே குச்சிங் கூட விளாட்றாங்க. இங்கே தான் செராஸில். வாங்க போய் கேம் பார்ப்போம். பார்த்து ரெஃபரியை போட்டு துப்புன்னு துப்புலாம். கத்தலாமே மேன், அதுதான் பேசிக்காக, அதுதான் விஆர்னு கத்தலாம். ஸோ நீங்களும் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க. நம்மளோட பொதுவான ஆக்டிவிட்டி தானே மேன் இது, நம்ம ஹோம் ஸ்டேடியம். சொல்லியிருப்பேன் என்னன்னாலும் சொல்லி ரெஃபரியை கத்துவோம் அப்படின்னு. ரொம்ப எழுதி கொடுத்துருங்க மேன், ரொம்ப டர்ட்டியாக கத்துவோம். ஸோ நீங்களும் வாங்க ஸ்டேடியமுக்கு வாங்க, போய் லோக்கல் ஃபுட்பால் நம்மளும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நம்மளும் சும்மா MU, லிவர்பூல், செல்சி, ஆர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது பதிலாக நம்ம வந்து மக்களே இந்த சைடு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சட்டையிலே இருக்கு மேன், என்ன மேன்? கேஎல் சப்போர்ட் பண்ணலாம். நம்ம கேஎல் கேம்ஸ் தான் பார்ப்போம். ஸ்டாப் யூ அண்ட் அபியூஸ். Yes, please. ஸ்டாப் ஃபுட்பால் ஃபீல் அபியூஸ். ஸ்டாப் ஃபுட்பால் ஃபீல் அபியூஸ். சரி, அவங்க அப்பாவையும் அபியூஸ் பண்றது நீ பாட்டுங்களா, பாவம் வயசான அவரே கட்டு வாங்கிக்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் எங்க அன்னைக்கு இது படிச்சேன், லைக் அந்த இளையராஜோட பயோபிக் எடுக்கிறாங்களே, அந்த என்னன்னா கதை வந்து 92 வரைக்கும் தான் இருக்க போகுது. ரோஜா வரைக்குமா? அப்பதான் ஒருத்தர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் மிஸ் பண்ணுவாங்க. தனுஷ் நடிக்கிறாங்க மேன். தனுஷ் வந்து பாத்துக்குவாங்க மேன். ஹீஸ் இளையராஜா விரியன். அவங்க நல்லா பாத்துக்குவாங்க. மீசையில மண்ணு படாம பாத்துக்குவாங்க. படத்துக்காக தானே மியூசிக் போடுறாங்க இளையராஜா, கன்ஃபார்மா? tapi dia tak announce kan hari tu. யுவன மியூசிக் போட சொல்லுங்களா? That's why bro. நாளா நீங்க தனுஷ் அண்ட் யுவன் காம்பினேஷன் கொண்டாடலாம்ல. அண்ட் யுவனுக்கு கொடுங்க. ஆமா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிங் 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 திங்கி டைமுக்கு விசில் போடுங்க. அது கேட்டிங்களா? அவர் வந்து விசில் போடுங்க பதிலா சல்யூட் அப்படின்னா நான் ஆக்சுவலி சிஎஸ்கே பாட்டு போல அப்படி நினைச்சேன். தரவா இருந்திருக்கும். Jingy time. திங்கி டைம். காதல் செய்தால் பாவம்